இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்துக்கு மாத்திரம் இல்ல, இனி உங்க லைஃபுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். நிந்தை அப்படின்னா என்ன? வேதத்துல அப்படி ஒரு நபர் இருந்தார். யோபுல நீங்க வாசிக்கும் போது அவ்வளவு செல்வந்தரா இருந்தவர், கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாம் பெரிய செல்வந்தர். அவர் எல்லாம் ஒரே நாள்ல இழந்து போய் இன்னைக்கு முடங்கி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்து ஒரு ஓடை எடுத்து சொரிஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கு, இப்ப யாருக்கும் முன்னாடி நான் வெளியில போக முடியல அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. நான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த நிந்தையை புரட்டி போடுகிறேன். யோபுக்கு வந்த நிந்தை அவமானம் ரொம்ப அதிகம். அந்த நிந்தையை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே புரட்டி போட்டார். பாருங்க, ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆசீர்வதித்தார். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க போதுமானவர். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. நமக்கு எதிராக இருக்கிற எல்லா நிந்தையையும் புரட்டி போடுகிற தேவனை ஆராதிக்கிறோம்.